எல்லாருக்கும் வணக்கம். மைசெல்ஃப் முத்து கார்த்திக். ஐ எம் ஃப்ரம் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு, சென்னை. பேசிக்கலி ஐம் அன் ஆடியாலஜிஸ்ட். பட் இப்போது இங்கே அயர்லாண்ட் வந்திருக்கேன். அயர்லாண்டில் மாஸ்டர்ஸ் இன் பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 year எம்எஸ்சி ப்ரோக்ராம். வீக்லி 2 நாள் காலேஜ் இருக்குது அண்ட் அதர் டேஸ் ஃப்ரீ. ஸோ 5 days ஃப்ரீயாக இருக்கும், 2 நாள் மட்டும் காலேஜ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்ட் டைம்ஸ் பண்ணி கொஞ்சம் என்ன சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிளானோடு வந்து, அதே நேரத்தில் அயர்லாண்ட் ஆக்சுவலி ஒரு ஐலாண்ட், அதை வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்தியாவில் வந்து யூஜி பிஜி முடிச்சு ஒரு 6 years ஸ்டடீஸ்க்கு போயிடுச்சு. ஒரு 2 years ஒர்க் பண்ணியிருக்கேன். சரி, இந்த 1 year வந்து ஒரு சின்ன பிரேக்காக இருக்க போது எனக்கு. ஸோ 1 year நல்லா ட்ராவல் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதே நேரத்தில் ட்ராவல் பண்ணுறத வீட்டுக்கு காட்டணும், இன்னும் எல்லாருக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவோட ஓப்பன் பண்ணுறது தான் இந்த சேனல், எம்கேஎஸ் ஐரிஷ் வைப்ஸ் இன் தமிழ். ஸோ மோஸ்ட்டாக தமிழில் இருக்க போது கொஞ்சம் இங்கிலீஷ் வீடியோஸும் போட போகிறேன். ஸோ இந்த வீடியோஸில் மெயினாக நான் என்ன போடுறேன் அப்படின்னா, ஸ்டடீஸ் அயர்லாண்டில் எப்படி இருக்குது, ட்ராவல் எப்படி இருக்குது, அப்புறம் ஃபுட், தமிழ் ஃபுட்டு, இந்தியன் ஃபுட்டு, ஐரிஷ் ஃபுட்டு, அதெல்லாம் எப்படி இருக்குது, அண்ட் என்னுடைய குக்கிங் வீடியோஸு. நான் இந்த ரூமில் எப்படி குக் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நம்ம பேச்சுலர், இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை. ஸோ நானே தான் குக் பண்ணி ஆகணும். சேவிங்ஸ் நிறையா பண்ணணும் அப்படின்னா, கடையில் சாப்பிட்டோம் அப்படின்னா முடியாது. ஸோ நானே குக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ். அண்ட் இங்கே என்னோடய ரூம்மேட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைனீஸ். ஸோ அவங்க கூடலாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. போது ஸோ ஐரிஷ் வைப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து மோஸ்ட்டாக போட போகிறேன். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அப்பா அம்மாவுக்கு நான் இங்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக இருக்கேன் அப்படின்றது காட்டுறதுக்காகவும் இந்த சேனல். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், என்னுடைய தம்பி இங்கே, நான் கார்க் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கேன், அவன் டப்ளின்னு சொல்லி அயர்லாண்ட் கேபிட்டலில் இருக்கான். ஸோ எங்கள் 2 பேருக்கு ஒரு 4 hours ட்ராவல். ஸோ இன்பிட்வீன் அவனையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு மை சேனல் எம்கேஎஸ் ஐரிஷ் வைப்ஸ். ஃபர்ஸ்ட் வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நான் சென்னையிலேருந்து இப்போது அயர்லாண்ட் வந்திருக்கேன். அயர்லாண்ட் வர்றது வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டடி காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டு, அதில் ஆஃபர் லெட்டர் வந்து இனிஷியல் டெபாசிட் பே பண்ணி, அதுக்கப்புறம் ஃபீ பே பண்ணிவிட்டு, விசா ப்ராசஸிங் முடிச்சுட்டு, டிக்கெட் போட்டுட்டு, அதுக்காக அந்த ஒரு வெயிட்டிங் பீரியடெல்லாம், அந்த மைண்ட் செட்டெல்லாம் தாங்கி கடந்து வந்து, அப்புறம் அந்த லாஸ்ட் மூமெண்ட் ஏர்போர்ட்டில் வீட்டில் பேரண்ட்ஸ்க்கெலாம் பாய் சொல்லிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறி உக்காந்து இங்கே வந்திருக்கோம்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக. ஸோ இதில் வந்து ட்ராவல், அதாவது சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுற அந்த மொமெண்ட்லேருந்து இங்கே ரீச் ஆகிற மொமெண்ட் வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கேருந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுறோம். வீடியோ ஆக்சுவலாக எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவொற்றியூர் மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ எங்கள் வீடு வந்து திருவொற்றியூர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் கிளம்புன அன்றைக்கி வந்து செம்ம மழை ஆக்சுவலாக ஆரம்பிச்சிது. மார்னிங் ஆக்சுவலாக செம்ம வெயில் இருந்தது. பட் நான் கிளம்புறப்போ ஹெவி ரெயின் இருந்துச்சு. நானும் ஃப்ளைட்லாம் டிலே ஆகிட போகுது அப்படிலாம் சொல்லி பயந்துட்டேன். பட் கரெக்டாக நாங்கள் ஏர்போர்ட் போனப்போ ஸ்டாப் ஆகிடுச்சு. ஒரு 1 hour இருந்திருக்கோம். ஸோ திருவொற்றியூர் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட் மெட்ரோ போகிறதுக்கு வந்து ஒரு 45 to 50 minutes ட்ராவல். நான், அப்பா, அம்மா 3 பேரும் ஏர்போர்ட் போயிட்டோம். ஏர்போர்ட்டில் வந்து கூட எங்கள் சித்தி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சித்தி அண்ட் என்னுடைய சித்தி பொண்ணு, என் தங்கச்சி வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தான் ஊருக்கு போகிறாங்க. ஹலோ ஹலோ, நான் போகிறேன். பாய். எல்லாம் போங்க. நாங்கள் போகிறோம் அயர்லாண்ட் போகிறோம். இப்போ தான் அந்த வேர்டே எனக்கு வந்திருக்கு. நீங்களாம் உள்ளே வாங்க. ஸோ இங்கேருந்து இன்டர்நேஷ்னல் டெர்மினல் ரைட் சைடில் இருக்குது. லிஃப்ட் ஏறி மேலே போக சொல்லியிருக்காங்க. ஸோ
ஆக்சுவலாக வீடியோ ஃபர்ஸ்ட் எடுக்கிறனால எனக்கு டக்குன்னு பேசவே வரல அங்கே இருக்கிறப்போ. போக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துச்சு. அயர்லாண்ட் போகிறேன் அப்படின்னே சொல்ல வரல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. ஸோ ஏர்போர்ட் ரீச் ஆகி ஃபர்ஸ்ட் நான் பார்த்த வேலை என்ன அப்படின்னா மணி எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்தியன் கரன்சி ஒரு 10,000 ருபீஸை வந்து 100 யூரோஸ்க்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து செக்இன்காக நான் கிளம்பிட்டேன். ஸோ வீட்டில் எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு உள்ளே செக்இன் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஃப்ளைட்டில் எவ்வளோ அலோவ் பண்ணியிருந்தாங்க லக்கேஜ் வெயிட் அப்படின்னா 35 கேஜஸ் மொத்தம். ஸோ 35 கேஜஸ் கரெக்டாக பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க வந்து அந்த டேக் மாட்டி வெயிட் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு லக்கேஜை வந்து அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ செக்இன் லக்கேஜ் வந்து நம்ம கையில் அதுக்கப்புறம் இருக்காது, ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான். உள்ளே வந்தோன்னே ஐயோ ஏதோ நம்ம கையில் இல்லையே, பறி கொடுத்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் அது போக 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 பழகிருச்சு. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு நேராக செக்யூரிட்டி செக்கு. ஸோ நம்மளுடைய ஹேண்ட் லக்கேஜ் நம்மளுக்கு எவ்வளோ அலோவன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, எனக்கு வந்து 7 கேஜி அலோவன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க வெயிட் செக் பண்ணல. பட் லிக்விட் ஐட்டம்ஸ் அண்ட் சில ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ட்ரேயில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக அடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம கிளாத்ஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் தனியாக இருக்கலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவோம். எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு ட்ரேலையும் மற்றதெல்லாம் இன்னொரு ட்ரேலையும் வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் அது ஸ்கேன் போகும். இன்கேஸ் நம்ம பேக்கில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா அது அந்த பேக்கை தள்ளிடும். ஸோ திருப்பி நம்ம இன்னொரு ரவுண்ட் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு லாஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னா நேராக போய் ஃப்ளைட் ஏறணும். வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம கேட் பக்கத்தில் போய் உட்காந்துட்டோம்னா ஃப்ளைட் டைம் பார்த்து ஏறிடலாம். பட் எனக்கு வந்து ஒரு 2 hours டைம் இருந்தது. அண்ட் என்கிட்ட வந்து எஸ்பிஐடைய பிளாட்டினம் கார்டு இருக்குது. அதில் வந்து லான்ச் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ராவல் லான்ச்சுக்கு வந்திருந்தேன் நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். ஜஸ்ட் 2 rupees மட்டும் பே பண்ணோம். அதாவது கார்டை நம்ம ஸ்வைப் பண்ணோன்னா அக்சஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு 2 rupees ஸ்வைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து லான்ச்சை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ஃபுட்டு, அப்புறம் டிவி பார்க்குறதுக்கு அண்ட் வெயிட்டிங் ஸ்பேஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு அக்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை அப்படின்னா 4,500 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து லாஞ்சில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக அப்படியே என்னுடைய கேட்டுக்கு வந்து போக ஆரம்பித்தேன். கேட் நம்பர் 8. என் கூட ஒரு ஃப்ரெண்டு இருந்தான். அவனுக்கு லான்ச் ஆக்சஸ் இல்லை. ஸோ அவன் உள்ளே வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் கூட நான் அப்படியே பொறுமையாக லாஞ்சு போய் நல்லா சாப்பிட்டு வந்தாச்சு. தம்பி பாவம் வந்தாப்புல கார்டு செக் பண்ணாப்புல, அக்சஸ் இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. அதோட கீழே வந்து உட்காந்துட்டாப்புல. கொஞ்சம் சொல்லுங்க. போன உடனே கார்டு டிக்ளைன், இதுக்கு எதுவும் இல்லடா செட்டப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதோட நான் மட்டும் உள்ள போய் கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா வந்துட்டேன். இப்போது ஃபுட் கோர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுது. 350 தான். தம்பி எவ்வளோப்பா அது? என்ன பண்ணுறீங்க? ஜஸ்ட் 360. ஓ ஜஸ்ட் 350 அவ்வளோதானா? இவனுக்கு சாப்பிட்றதுக்காக ஃபுட் கோர்ட் போயிருந்தோம். அங்கே வந்து மினிமமே 350 தான் ஸ்டார்ட் ஆச்சு. 360 ருபீஸ்க்கு ஒன்று வாங்கினா அதுவும் தின்ன முடியாமல் கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாதி இது சாப்பிட்டு பாதி இது அப்படியே தூக்கி போட்டுட்டு எங்களோட வந்துட்டான். அவங்க போர்டிங்காக கிளம்பிட்டோம். பாய் பாய். ஃப்ளைட்குள்ளே போய் சந்திப்போம். பாய் சொல்கிறீங்க? பாய். இந்த கருமப்படுத்த கேட்டு 8 தேடி கண்டுபிடிக்கணும். We are waiting on queue. ஆல்மோஸ்ட் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிறோம். And some of us speak Nepali and Manipuri. We are first aid specialists, homemakers, globetrotters and politicians. विमान का निगल की अनुमति के बिना रक्षा जैकेट को इस विमान से हटाना।
ஃப்ளைட் ஏறி ஒரு 4.5 hour ட்ராவலுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு எங்கன்னா கத்தார். ஸோ கத்தார் ஃப்ளைட் தான் நான் புக் பண்ணியிருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக கோச் ஏர் ஃப்ளைடுன்னு சொல்லிட்டு பார்ஷியலி ஆப்ரேட்டட் பை இண்டிகோ, பார்ஷியலி ஆப்ரேட்டட் பை கத்தார். ஸோ கத்தார் வந்தாச்சு. கத்தார்னா தோஹா ஏர்போர்ட். தோஹா ஏர்போர்ட் ஆக்சுவலாக வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. செம்ம பெருசு. கேட்டை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நல்லா நின்றுட்டோம். புக்கிங் ரூம் இருக்குன்றான், ப்ரேயர் ரூம் இருக்குன்றான். நாங்கள் கேட்டை மட்டும் காணுமே. இதோ இருக்குது இக்கான். அங்கே வந்து கேட்ஸ் வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லி நிறையா இருந்தது. ஏல ஒரு 60 ஒரு 100 கேட்ஸு, பியில் அதே மாதிரி. எங்களுக்கு வந்து C55, சியில் 120 130 கூட பார்த்தோம். ஸோ C55 கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எப்பான்னு ஆயிடுச்சு. போகிறதுக்கு மெட்ரோ ட்ரெயின்லாம் உள்ளே வச்சுருந்தாங்க. அந்தளவுக்கு பெரிய ஏர்போர்ட்டு, செம்ம பெருசு. ஸோ அப்படியே பொறுமையாக போய் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 minutes ஆயிடுச்சு. கண்டிப்பாக சொல்லி ஆகணும். உள்ள அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அவங்க பண்ண அந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். சீரியஸாக அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். C62 6.5 hours தான் லே ஓவரு. ஸோ வேகமாக போயிட்டோம். 15 minutes கண்டுபிடிச்சிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் லாஸ்ட்டு 25 minutes தான் போர்டிங் ஆனோம். ஆல்மோஸ்ட் எங்கள் கூட வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. நாங்கள் தான் லாஸ்ட்டு செட்டு. ஸோ அங்கேருந்து ஒரு பஸ்ஸில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு 10 minutes ட்ராவலு உள்ள ஃப்ளைட்டுக்கு போனோம். ஃப்ளைட் வந்து இண்டிகோவோட செம்ம பெருசு. அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வேறு லெவலு. ஓனர் வீடியோலேயே வரோம், அப்படியே பாருங்கள். As we prepare to depart to Dublin, please ensure that your hand luggage has been placed in the overhead storage compartment or under the seat in front of you. நிஜமாக ஃபெசிலிட்டிஸ்லாம் வேறு லெவலு. உங்களுக்கு டிவி வேணுமா, டிவி இருக்குது. கேம்ஸ் வேணுமா, கேம்ஸ் இருக்குது. முன்னாடி டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு குழந்தை இருக்குது. பெட்ஷீட் வேணுமா, பெட்ஷீட் இருக்குது. தலைகாணி வேணுமா, தலைகாணி இருக்குது. எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட் ட்ராவலர்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ ஸ்லீப் கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருந்தது. பட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஃபுட்டு பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நைட்டு ஒரு ஃபுட்டு அண்ட் தூங்கி முடிச்சதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங். ஸோ அப்போது ஒரு ஃபுட்டு இருந்துச்சு. அதாவது டப்ளினுக்கு வந்து அது ஏர்லி மார்னிங்கு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் டைமில் வந்து அதிகம் தான். ஸோ கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. வேறு லெவல் ஃபுட்டு. அண்ட் மார்னிங் வந்து அந்த சன்ரைஸ் வியூலாம் வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் ஒரு 7.5 hours அப்புறம் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிடுச்சு. யார் பாரு, ஹலோ. ஒரு வழியாக டப்ளின் வந்து லேண்ட் ஆகிட்டு என்னுடைய தம்பியை வந்து நான் மீட் பண்ணிட்டேன். ஸோ அங்கேருந்து என் தம்பி வந்து டப்ளினில் ஸ்டே பண்ணியிருக்கான். ஸோ அவங்க கூட வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக நாங்கள் ஏர் கோச்சில் பஸ் புக் பண்ணியிருக்கோம். ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு ஒரு மணி நேரம் ட்ராவலு. ஸோ எங்கள் பஸ் வர்றதுக்கு ஒரு 20 minutes அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். பஸ்ஸுமே எப்படின்னா நல்ல கம்ஃபர்டபுள், ஃப்ரீயாக ஸ்டோரேஜெலாம் வச்சுட்டோம். நம்ம லக்கேஜெலாம் எடுத்து வந்து தனியாக வச்சுட்டோம். அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. அண்ட் பஸ்ஸு நம்ம ஊரில் முன்னாடி இருந்த மாதிரி டபுள் டெக்கர் பஸ் தான் இங்கே மோஸ்ட்டாக ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் எக்ஸ்பீரியன்ஸ்னால நான் வந்து அப்படியே பொறுமையாக ரசிச்சுட்டு இருந்தேன். ஒவ்வொரு பிளேஸுமே சீரியஸாக அந்த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டப்ளினில் பச்சை பசேல்னு, பார்க்குறவங்கலாம் டிஃப்ரெண்ட்டாக, இந்தியன்ஸ் அவ்வளோ இல்லாமல் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்படியே போனேன். அப்படியே வீடியோ கால் பேசிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். ட்ராவல் பார்க்கும்போது அந்த 1 hour வந்து அப்படி போன மாதிரியே தெரியல, டக்குன்னு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தம்பியோட வீட்டு வந்து ரீச் ஆகிட்டோம். தம்பி வீட்டில் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு 4 days அந்த மாதிரி ஸ்டே பண்ணியிருந்தேன். என்னுடைய பிளேஸ் வந்து தம்பியோடைய பிளேஸ் கிடையாது. ஸோ அவன் டப்ளினில் இருக்கான். நான் படிக்க போகிறது வந்து கார்க். ஸோ வந்து டப்ளின்லேருந்து கார்க்குக்கு வந்து ஒரு 4 daysக்கு அப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன். அது இன்னொரு நாள். ஸோ அங்கேருந்து இன்னொரு பஸ் புக் பண்ணி சேம் ஏர் கோச்லேயே புக் பண்ணிவிட்டு டப்ளின்லேருந்து நான் வந்து காருக்கு வந்து வந்துட்டேன். பஸ்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 hour ட்ராவல்.
பட் போன மாதிரியே தெரியல. கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க, என்னுடைய கோர்ஸ் படிக்கிறவங்கலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட பேசிட்டு ஜாலியாக அப்படியே பொறுமையாக வந்துட்டு. இதுதான் நான் தங்கியிருக்கிற பிளேஸு, ஈடன் ஹால். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் ஆக்சுவலாக. ஸோ 3 டேர்ம்ஸில் வந்து நான் ரெண்ட் பே பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஆல்ரெடி செப்டம்பர் இங்கே செக்இன் பண்ணும்போது பண்ணியாச்சு. செகண்ட் ஒன் வந்து நவம்பர் 2 அண்ட் ஜான் 2. ஸோ 3 டேர்மில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த பிளேஸு. ஸோ இது வந்து மாடல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கு, அது பக்கத்தில் இருக்குது. எனக்கு இங்கேருந்து அக்காமடேஷன் வந்து ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாண்ட். ஸோ இப்போது காலேஜுக்கு கிளம்பியாச்சு. 2:20 அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் வரும். ஸோ இங்கேருந்து நேராக காலேஜ் போயிடுவேன். ஸோ இந்த பிளேஸ் வேர் ஐம் ஸ்டேயிங். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தா காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்தேன். ரெயின்போ. ஸோ இதோட வ்ளாக் வச்சுக்கலாம். இந்த ரெயின்போ ஆக்சுவலாக ரொம்ப ஆஃபனாக வருது. வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 4-5 டைம்ஸ் பார்த்துட்டேன். ரொம்ப இன்டென்ஸாக நல்லா டார்க்காக ப்ரைட்டாக வேறு லெவலில் தெரியுது. ஸோ என்னுடைய அக்காமடேஷனுக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டேன். ஜஸ்ட் இங்கே ஒரு 1 minute வாக்கு. ரெயின்போ பார்த்தோன்னே விட்டு போக மனசே வர மாட்டுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் மேபி ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.